Hi everybody. ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு குக்கிங் vlog வீடியோ போட போகிறேன் என்னோடய சேனலில். I've never done a vlog before. This is the first time. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm just going to tell you how I'm going to make a paneer butter masala in a cooker directly, like a one pot dish. It's very very easy. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன். And onion, and I have taken about half a kilo of tomatoes. So this will serve for about 4 people nu vechukongla. So I'm just going to start cutting all these veggies and மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கர்நாடிக் கிரேவிங்ஸ் சேனலுக்கு. அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. I have given you how do I actually plate for kids. டொமேட்டோஸ்லாம் ஜம்முன்னு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துட்டுருக்கேன். இதில் 2 முட்டை எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா இல்லையா, ஸோ நான் லைட்டாக கீ போட்டுக்கிறேன். கீ போட்ட உடனே ஹோல் கரம் மசாலா அப்படின்னு ஒன்று விற்பேன் கடையில். இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலாஸ் கிடைக்கும். ஏலக்காய், கிராம்பு, எல்லாமே இதுலேயே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆட் தட் a little bit. இந்த டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு வதக்கிடலாம். ஆனியனை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அது லைட்டாக மைல்டாக ஒரு வதக்கினா போதும். அதுக்கு மேலேயே டொமேட்டோஸ் போட்டுடலாம். பிகாஸ் நம்ம எனிவே இதை ப்ரெஷர் குக்கர் பண்ண போகிறோம். I'm going to put a lot of broken cashews. வந்து நம்ம சின்னமன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்னமன் வந்து பட்டைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த பட்டையை நல்லா இது வந்து நல்லா ஃப்ரைன் கிரவுண்டாக பண்ணி வச்சுட்டுருந்தோம். இந்த மாதிரி கிரவுண்ட் பவுடர் வச்சுருந்தோம்னா அப்பப்போ எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி டிஷ். ஸோ திஸ் டிஷ் கொஞ்சமாக எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த குவான்டிட்டி கொதித்து ஏற்ற மாதிரி போட்டுட்டு அப்புறமா பன்னீர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா we can adjust it later on. ஓகே, add a little bit of honey. 1 glass of water ஃபுல்லாக இதில் விட்டுட போகிறேன். விசில்ஸ்க்கு இறக்கி வச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா I have taken about 200 grams of paneer and கட் பண்ணி அந்த குக்கரில் சத்தம் வரத்துக்குள்ளே நம்ம இதை பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் சீசனல் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறா இல்லையா. ஸோ ஐ ஹாவ் சம் லெஃப்ட் ஓவர் பீஸ், தட் இஸ் மட்டர். ஸோ அதை கொஞ்சோண்டு போட்டோன்னா அது அப்படியே பன்னீர் மட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மட்டர் மசாலா மாதிரி ஆகிடும். யா, அதனால ஜஸ்ட் டு ஆட் சம் வெஜ்ஜீஸ் டு த டிஷ் ஐ எம் டூயிங் திஸ் ஸோ தட் யூ நோ சம் நியூட்ரிஷன் கோஸ் இன் டு கிட்ஸ் டயட். ஸோ அழகாக இந்த மாதிரி எல்லா பன்னீரோட சேர்ந்து அந்த மட்டரையும் கட் பண்ணி வச்சுட்டுலாம். ஸோ சைட் பை சைட் நம்ம வந்து இப்போ we can start preparing for spring onion rice. So side by side spring onion rice is a very good combination with paneer butter masala இல்லையா. For that I have taken one cup, that is 1 glass full of regular basmati rice. There are many varieties of basmati rice. நீங்கள் வந்து போய் ஷாப் பண்ணணும், நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ரெகுலர் லாங் கிரெயின் சூப்பர் லாங் என்னமோலாம் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் சோசன் திஸ் ரெகுலர் பாஸ்மதி ரைஸ் which you can use for a day-to-day basis also. Definitely don't buy the one which says it's a broken basmati rice. அதாவது இந்த லாங் கிரெயின்ஸே அவள் என்ன பண்ணிடுவா, பிரேக் பண்ணி ரொம்ப சீப்பான விலையில் விற்றுருவா.
So don't go for that which doesn't have much of nutrition and doesn't look good also when you prepare the rice. So it's always better to go for regular basmati rice. So the 1 glass of basmati rice நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு for 1 glass of rice I am taking 1 glass of water. அண்ட் இந்த 1 glass of water வந்து நம்ம 2 whistles விட போகிறோம். இப்போது குக்கர் நம்ம வந்து டொமேட்டோ ஆனியன் வச்சு குக்கர் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக மேஷ் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் குட், நல்லா மேஷ் ஆகிருக்கு. இதை நான் வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். மிக்சியில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறச்சே ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவோம் தமிழில் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துருங்க, மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, அப்புறமா மிக்ஸி கெட்டு போயிடும். இஃப் யூ ஸ்டில் வாண்ட் தட் ஃப்ளேவர் இன் யுவர் டிஷ் யூ கேன் ஆல்வேஸ் புட் இட் இன் தட்கா அண்ட் கீப் இட். பட் ஆல்ரெடி இதோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் நல்லா இறங்கிருக்கு. When you are going to grind this mixture, you have to add the other very important 2 ingredients to this to make the dish perfectly fine. So நான் வந்து 2 பச்சை மிளகா, green chilli and கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்க போகிறேன். இஞ்சி எப்போவுமே நம்ம வந்து கிரேட் பண்ணி தான் போடணும், அது தெரியும் இல்லையா எல்லாருக்குமே. பிகாஸ் திஸ் அவுட்டர் லேயர் ஆஃப் திஸ் ginger, this skin is quite carcinogenic. So you should not have this ginger peel. Instead directly put the ginger inside, which is very effective for your health. இதை கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதை போட்டு நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஓகே, இல்லைன்னா இப்படி 3 அரைச்சி வச்சுட்டோம் இந்த பேஸ்ட். இப்போ நம்ம எம்டி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கர்லேயே தான் நான் வந்து இப்போது கண்டினியூ பண்ண போகிறேன். So that you don't need to take another cooker or another patram or kadai and do the dish. You want to add a little bit of oil just to saute the butter and the paneer. So இப்போ நம்ம ஆல்ரெடி ஜீரகம் அப்புறம் பிளாக் பெப்பர், அதாவது மிளகு எல்லாமே அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம் இல்லையா. போட்டு தான் நம்ம வந்து குக்கரில் ஃபஸ்ட்டுலேயே நம்ம வந்து குக்கரில் விசில் கொடுத்து வச்சிடணும். ஸோ திருப்பியும் நீங்கள் இதில் இந்த ஆயிலில் வந்து நீங்கள் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோம். ஸோ நம்ம இது மட்டும் போட்டால் போகிறோம். இது பேர் வந்து பிரிஞ்சி இலைன்னு பேர் தமிழில், ஆர் இன் இந்தியன் இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் தேஜ் பத்தா, தேஜ் லீவ்ஸ். நான் வந்து உரிச்சு வச்ச மட்டர் எல்லாத்தையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போது போடலாம். ஒட்டையாக வந்துட்டு பன்னீர் ரொம்ப ஒட்டாமல் வரணும். அதான் பன்னீர் ரொம்ப ஒட்டிட்டுனா அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா அப்படியே ரொம்ப திக்காக மொட்டையாக அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். அதனால் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் நைஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ஆயில். நீங்களாம் வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டர் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் போட மாட்டேன். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது அந்த டைத்தில் கொஞ்சம் போட்டுலாம் போடும். மட்டருக்கு மொத்தமாக தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். டேஸ்ட் அதையும் அதில் போட்டு இந்த பாக்கி இருக்கிற மிக்சியில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வாட்டர் போட்டு அலம்பி இதுக்குள்ளே விட்டுடணும். நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அண்ட் நம்ம சேனல் கர்நாடிக் கிரேவிங்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவா எல்லாரும் பண்ணிடுங்க. யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் எவ்ரி ஆல்டர்னேட் டே. இட் வில் பி எதர் அ ஷார்ட்ஸ் வீடியோ ஆர் இட் வில் பி அ லாங் வீடியோ ஆர் இட் குட் பி அ vlog video like this, so that you will get tips and nice cooking ideas then and there for all vegetarian lovers. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. நிறையா பட்டர் வேணுங்கிறவா யூ கேன் டூ இட். பட் நம்ம கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட இது வந்து அன்சால்டட் பட்டர் தான் நான் போடுவேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர்ஸ்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி டு பி சர்வ்.
இது வந்து ஒன்றும் ஹோட்டல் ஸ்டைல்லாம் கிடையாது, இது நம்ம ஆர்ட் ஸ்டைல், நம்ம ஹோம் ஸ்டைல் குக்கிங். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ஹோம் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர், ஹோம் டேஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இன் திஸ். It has come out very nice. Now I'm going to start off cutting this spring onions. Spring onion வந்து ரொம்ப ட்ரிக்கி தான், ஏன்னா இதில் நிறையா மண் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மண்ணை வந்து எடுக்கிறது தான் இதில் கிரிட்டிக்கல். ஏன்னா இந்த பல்ப் இருக்கு இல்லையா, இந்த ஆனியன் பல்ப்ஸ், இந்த ஆனியன் பல்ப்ஸோட அவுட்டர் மோஸ்ட் லீவ்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. ஏன்னா அதை எடுக்காமல் நீங்கள் மட்டும் அப்படியே கட் பண்ணி குக் பண்ணால் அதோடு சேர்ந்து இந்த மண், வாட் எவர் இஸ் த டஸ்ட்டு எல்லாமே அது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ நெவர் டூ தட். ஆல்வேஸ் ரிமூவ் திஸ் அவுட்டர் பார்ட். இந்த மாதிரி இந்த பெரிய பீல் பண்ணி எடுத்துடணும். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் டிப் விச் ஐ எம் கிவிங் யூ. இந்த மாதிரி வழுமூணாக இப்படி எடுத்து வச்சுட்டுருணும். வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஒரு கடாய் வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில். ஒன்லி 2 ஸ்பூன்ஸ் இஸ் எனஃப். பிகாஸ் நான் இதில் வந்து கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்கு கொடுத்ததுனால நான் ஒரே ஒரு ட்ராப் கீயும் போட்டுப்பேன். இந்த கீ வந்து சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, குக்கரில் அந்த பாஸ்மதி ரைஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த டயத்துலேயே தே வில் ஆட் திஸ் கீ. ஸோ சில பேருக்கு வந்து தட் ரைஸ் வில் கம் நல்லா பொலன்னு வரும்னு ஒரு தாட்டு. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படி வேணும்னா அதுலேயும் நீ நெய் போட்டுக்கலாம். பட் எனக்கு நெய் ஃப்ளேவர் நல்லா தெரியணும் அந்த ரைஸில் அப்படின்றதுனால நான் நேராக கடாயிலேயே ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். நான் ரொம்ப லைட்டாக ஜீரகம் போட்டுக்க போகிறேன். பிகாஸ் ஜீரா ரைஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ், ஜீரா ரைஸில் ரொம்ப அந்த ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய காண்டிமெண்ட் வந்து இந்த ஜீரா தான். எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதுக்குன்னு தனியாக நம்ம ஆனியன் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்கிற இந்த ஆனியன்ஸ் தான் வந்து ஃப்ளேவராக இருக்கும். இந்த வதக்கரைச்சவே அவ்வளோ நல்லா ஸ்மெல் வரும். நான் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்க போகிறேன். ரொம்ப மைல்டாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிடுக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ரொம்ப டைம் இல்லாதவாலாம் அப்படியே அந்த ரைஸ் பாயில் பண்ண ரைஸ் அப்படியே போடலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா இந்த பாயில்டு ரைஸை நல்லா வந்து தட்டில் போட்டு நல்லா பரவி வச்சுட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதில் சேர்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஒட்டவே ஒட்டாது. இது வந்து யூ கேன் யூஸ் ஃபார் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு ஆல்சோ. பிகாஸ் திஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் இஸ் அ டிஷ் விச் கேன் பி மேட் லைக் இன் மேக்ஸ் டு மேக்ஸ் 15-20 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸை இப்போ போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வேணுங்கிற சால்ட் போட்டுக்கிறேன். ஜீராவும் போட்டு இந்த ஜீரா பவுடரும் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். the greens of the spring onion ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த க்ரீன்ஸ் எல்லாம் வதக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே வதக்கிடலாம். ஸோ யூ டோன்ட் நீட் டு அது தண்ணி போட்டு மூடி வச்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. வந்து அப்படியே போட்டு உடைக்கக்கூடாது. இந்த ரைஸ் என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து இப்படி உதுத்து விடணும். The rice is perfectly ready, perfectly cooked. ஸோ இப்போ அது அழகாக இந்த பிளேட்டிங் குழந்தைங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் 2 பாயில்டு சென்னா வந்து கண்ணாக வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மாதிரி ஆனியன் ரிங்ஸ் வந்து ஸ்மைலிக்காக, அண்ட் க்யூட்டாக 2 காதுக்காக பாப்பட்.
Hope you liked the video. Thank you. Bye bye.